ஆனால் இப்போதான் முதல் தடவையாக அதிகாரிகள் பெயர் அடிபடுகின்றது. இது வந்து பரிமாண வளர்ச்சின்னு சொல்றதா என்னன்னு தெரியல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரமே. அரசியல்வாதிகளுக்கு எதிரான விஷயம்னா கூட வேற அதிகாரிகளுக்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதத்தில், ஒன்று டிபார்ட்மெண்டலாக ப்ரொசீட் பண்ணலாம், பட் இது வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லையும் ப்ரொசீட். அந்த ஊழலுடைய அடுத்த கட்டம்னு தான் சொல்வேன். ஏன்னா கட்சிக்காரங்களோட இருந்தது வந்து இப்ப அதிகாரிகள் மட்டத்திலையும் பரவிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க. அமைச்சர்களோடு கொல்யூஷன் அதிகாரிகள் அப்படின்றது இப்பதான் நம்ம புதுசா கேள்விப்படுறோம். ஏன்னா நான் தான் சொல்லணும், எனக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெண்டர் கான்ட்ராக்ட்ல கட்சி நிர்வாகிகளுடைய தலையீடு இருக்கும். அவங்க சொல்றவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. அதனாலதான் அந்த மாமூல் வாழ்க்கை. நீங்க சொல்லலாம் இது வந்து என்ன சார், இது வாட்ஸ்அப் சாட்டு, ஸ்கிரீன் சாட்டு, இதெல்லாம் ஒரு ஆதாரமா அப்படின்னு. இது வரைக்கும் அவங்க டீப்பா விசாரிக்காமையா இருந்திருப்பாங்க. வெறும் இந்த பேப்பரை மட்டும் வச்சுட்டு அவங்க கேஸை ப்ரொசீட் பண்ணிடுவாங்கன்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் தான் முட்டா. எவிடன்ஸும் ஒன்று கிடைச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து பின்னாடி எல்லா வேலையும் கிரவுண்ட் ஒர்க்கையும் அவங்க ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருப்பாங்க. எவிடன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது அவங்க கையில இருக்கும்போது அதை வச்சு அவங்க ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, மணி லாண்டரிங் அப்படின்ற ஆஸ்பெக்ட் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது எப்ப வெளில வரும், எவ்வளவு சீக்கிரம் வெளில வரும், வெளில வரும்போது எப்படி இருக்கும், அங்கதான் எலெக்ஷனோட முடிவே இருக்கு. அவர் என்ன சொன்னாரு, பாருங்க நாங்கெல்லாம் ஒன்றும் வாங்காமல்லாம் ஒன்றும் இல்லை, கான்ட்ராக்ட் டெண்டர்னா வாங்க தான் செய்வோம், இவங்கன்னா இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு அதிமுக ஆட்சியை பத்தி ஒருத்தருக்கு வர சொன்னாரு. அதனால வாங்கலன்றதெல்லாம் இங்க கிடையாது, புரியுதுங்களா? உலகத்துக்கே தெரியும். பகிரங்கமா பேட்டியில சொன்ன விஷயம் அது. மறுபடியும் நான் இதான் சொல்வேன், ஈடு கிட்ட ஏதோ ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க, சும்மா ஒண்ணு இல்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா சார்? இப்போ சமீபத்தில் KN ஒரு வழக்கு ஒரு விஷயம் வந்தது. அவருடைய துறையில், அவர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்காங்க. அந்த துறையில் குடிநீர் வழங்கல் துறையில் வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து சொல்கிறாங்க லஞ்சம் வாங்கினதா ஒரு செய்தியாக வந்தது. இந்த செய்தியில் பல IAS அதிகாரிகள் இன்வால்வ் ஆயிருக்கதா சில விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதன் மூலியமாக என்னென்ன விஷயங்கள் சிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா KN அவர்களுக்கே இந்த தடவை 2026 சீட்டு கொடுக்கறது டவுட்டில் இருக்குது. இந்த கேஸ் ரிலேட்டபிளா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உங்களுக்கே ஓர வஞ்சனையா தெரியலையா? ஏங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள போனாலும் இலாகா இல்லாத மந்திரி அப்படின்ட்டு அதிமுகலே அந்த செந்தில் பாலாஜியை நீங்க வச்சிருந்தீங்க. உங்க கட்சிக்காரரு இத்தனை வருஷமா ஆரம்பத்திலேருந்தே அண்ணன் நேரு அவர்கள் வந்து திமுகல தானே இருக்காரு, எங்கேருந்து வரல. அவருக்கு சீட்டே கொடுக்க மாட்டீங்களா? சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏங்க, ஜெயில இருக்கவருக்கே நீங்க வந்து மந்திரி பதவி கொடுத்து வாங்க வச்சுருக்கீங்க, அப்புறம் சீட்டுன்றீங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. தமிழ் கட்சி என்ன தீர்ப்பு கொடுக்க போகுது அப்படிங்கறத கட்சி என்னங்க தீர்ப்பு கொடுக்கறது, மக்கள் இல்லைங்க தீர்ப்பு கொடுக்கணும். நீங்க வந்து இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி கட்சி என்ன பதில் கொடுக்க போகுது? பதில் கொடுக்கறத விடுங்க, பதில் எல்லாம் வேணாம். சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அப்புறம் நீங்களே வந்து அவர் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆயிராதா? சீட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது கட்சி ரிலேட்டபிளா. எல்லாருமே என்னதான் அவர் வந்து வெளிக்கட்சியில இருந்து வந்தாரு ஜூனியர் அப்படின்னாலுமே சீனியர்ல இருந்து அத்தனை பேரும் வெளிப்படையா அவ்வளவு ஆதரவை தெரிவித்தார்கள், எல்லாம் பண்ணாங்க. அண்ணனுக்கு ஏங்க இப்படி எல்லாம் ஒதுக்கிட்டீங்க? RS பாரதி அவர்கள் மட்டும்தான் ஏதோ ஒரு சொன்னாரு. அதான் அந்த நியூஸ் பரபரப்பானதுக்கு அப்புறம் அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, 41 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக KN அவர்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி கேஸ் மூலியமா இடையூறுகளை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்ப 41 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் அப்படின்னும் போது பாருங்க, 41 தொகுதின்றது எவ்வளவு பெரிய ஒரு நம்பர். அப்போ அந்த மாதிரி ஒரு பொறுப்பாளருக்கு இப்படி கொச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது கட்சியில இருக்க மூத்த தலைவர்கள் எல்லாம் இறங்கி வந்து அறிக்கை விட்டுருக்க வேணாமா? அது ஏதோ ஒரு மாநாட்டில் முதலமைச்சர் ஏதோ பேசியிருக்காரு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு. அப்புறம் கவிதாயினி கனிமொழி அவர்களை கேட்கும்போது ICE இன்கம் டேக்ஸ், அப்புறம் CBI என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்படி தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாங்களே தவிர FIR போட சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒன்றும் போன மாதிரி தெரியலையே அப்பீல். அப்போ FIR போட்டுருவாங்களா? போட்டாங்கன்னா என்ன ஆகும்? இடி இதுக்காக தானே காத்துட்டு இருக்கிறாங்க, அதுக்காக தானே அவங்க FIR போட சொன்னது. கபால்னு அவங்க உள்ள நுழைவாங்க, அவங்க விசாரணை ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்க சொல்லலாம், இது வந்து என்ன சார், இது வாட்ஸ்அப் சாட்டு, ஸ்கிரீன் சாட்டு, இதெல்லாம் ஒரு ஆதாரமா அப்படின்னு. இதெல்லாம் வந்து இது வரைக்கும் அவங்க டீப்பா விசாரிக்காமையா இருந்திருப்பாங்க.
வெறும் இந்த பேப்பரை மட்டும் வச்சுட்டு அவங்க கேஸை ப்ரொசீட் பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் தான் முட்டாள். அது எவிடன்ஸும் ஒன்று கிடைச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து பின்னாடி எல்லா வேலையும் கிரவுண்ட் ஒர்க்கையும் அவங்க ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருப்பாங்க. இனிமே தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எவிடன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அவங்க கையில் இருக்கும்போது அதை வச்சு அவங்க ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. அண்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, மணி லாண்டரிங் அப்படின்ற ஆஸ்பெக்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் உலக அளவில் எங்கேருந்து ஒன்றா நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அந்த FATF அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த மணி லாண்டரிங்க்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து அந்த ட்ரக் மணி இதுக்காக ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா தான் இந்த ஊழல் பண்ணுற பணம்லாம் வந்து நாட்டை நாசப்படுத்துதுன்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போது மணி லாண்டரிங் ஆஸ்பெக்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எந்த தங்கு தடையே இருக்காது, கபால்னு வந்துடும். வெளிநாடுகளில் சொல்கிறேன் நான். அப்படி இருந்துச்சு இந்தியாவில் இந்த இதெல்லாம் இருக்காதா? எப்படி அந்த பேப்பரை அப்படியே கம்னு வச்சுருந்துருப்பாங்களா? எஃப்ஐஆர் வரட்டும் அப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க என்ன கேதர் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அப்போ அந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கணும். இல்லை எஃப்ஐஆர் வரைக்கும் போட சொல்கிறாங்க அப்படின்னா அதான் முடிஞ்சிருக்கணும். ஒரு இன்வெஸ்டிகேட்டர் இல்லை ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்படின்னா அப்படித்தான் இறங்கணும். இல்லை அவங்க எஃப்ஐஆர் போட்ட பிறகு நாங்கள் வந்து களத்துக்கு வரோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு அமித்ஷா அவர்கள் வந்து இங்கே வரும்போது என்ன சொல்லியிருந்தாரு, இது மாதிரி வந்து இந்த குடும்ப ஆட்சி, குடும்ப இது ஊழல் இப்படி தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஊழலை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க போகிறாங்க அப்படின்றது அப்போவே தெரிஞ்சு போச்சு. இப்போது KN நேரு அவர்களுக்கு எதிராக இவங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னும் போது ஒன்றுமே எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமலோ இல்லை வெறும் அந்த பேப்பரை மட்டும் வச்சுட்டு அதெல்லாம் இப்போ தான் என்னென்ன எவிடன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, அவங்க அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி யாராவது இனிஷியேட் பண்ணுவாங்களா? ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ தூரம் இவங்க பண்ணிவிட்டு லெட்டஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்போ போவாங்கன்னு தெரியல, எஃப்ஐஆரும் போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இடி விசாரணையும் ஆரம்பிக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்காங்க. எலெக்ஷனில் சுத்தமாக ஊற்றி மூடிடும் என்டிஏ. புரியுதுங்களா? இவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான வழக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டோட்டலாக நீங்கள் ஊழல்னு சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போது ஏதோ இல்லாமல் இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய அனுமானம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. ஸோ சம்திங் இஸ் குக்கிங், அது நல்லா தெரியுது. எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆதாரங்களும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதாவது இப்போ இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்னங்க வெறும் வந்து ஒரு பேப்பரு ஸ்க்ரீன்ஷாட்டு இதை வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது மட்டுமே இருக்கும் அப்படின்னு என்னால் நம்ப முடியாது. ஒரு இன்வெஸ்டிகேட்டராக அதெல்லாம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிய இருந்தது கொஞ்சோண்டு தான். அப்படியே அந்த தண்ணிக்கு மேலே அந்த தாமரை நீட்டிகிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது எப்போ வெளில வரும், எவ்வளோ சீக்கிரம் வெளில வரும், வெளில வரும்போது எப்படி இருக்கும், அங்கே தான் எலெக்ஷனோட முடிவே இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ். ஓகே சார், இப்போ இதில் IAS அதிகாரிகள் இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கதா வந்திருக்கக்கூடிய தகவல் எப்படி பார்க்குறது? அதாவதுங்க இந்த மாதிரி வந்து அது ரிப்போர்ட் லீக் ஆயிடுச்சு அப்படின்றாங்க, நிறைய பேர் வந்து அது பேப்பர்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே போக நான் விரும்பலை. பட் ஒரு விஷயம் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும், அதிகாரிகளுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னும் போது அதை டீல் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சில வழிமுறைகள் இருக்குது. புரியுதுங்களா? அரசியல்வாதிகள் மீது ப்ரொசீட் பண்ணுறதுன்ற ஒரு வகை, அதிகாரிகளுக்கு எதிராக ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு வகை. அண்டு பல நேரங்களில் வந்து அரசியல்வாதிகளுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கின்றது, அதிகாரிகளுக்கு அது கிடையாது. அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ முதல்ல எஃப்ஐஆர் போடட்டும், அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் அப்படின்றது KN நேரு அவர்களுக்கு எதிராக, ரைட்டா? ஆனால் ஒன்ஸ் இடி இதில் நுழைஞ்சி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ தான் இதனுடைய அந்த முழு பரிமாணம் அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும். அப்போ என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப தமாசா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இப்போ இவங்க லீக் பண்ணியிருக்கிறதெல்லாம் நிஜமா, இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எலெக்ஷன் நெருங்குற சமயத்தில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வெளில வரும்னு நினைக்கிறேன் தமிழ். ஓகே சார், இப்போது இந்த கேஸ் இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்திருக்கிறதுனால அவருடைய அந்த பதவிக்கு இல்லை அடுத்து வரக்கூடிய அந்த சீட்டு ரிலேட்டபிளான விஷயங்களுக்கு பிரச்சனை வருமா? இல்லை சார், நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, கட்சி வந்து சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. சீட்டு வந்து கொடுத்துதான் ஆகணும், கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அது ஒன்று. இல்லை கொடுக்க முடியாத அளவுக்கு கேஸை நெருக்கிறது அந்த மாதிரி கேட்க வரேன். இல்லை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாலே நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுது. இல்லை, இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்மிஷன் அப்படின்ற மாதிரி ஆயிரும். பார்த்தீங்களா, இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லை,
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கட்சிக்குள்ளேயே வந்து ஏதோ குரூப் இருக்குது, அதனால ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு உட்கட்சியில குழப்பத்தை உண்டாக்குறதுக்கெல்லாம் ஆப்போசிட்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருக்காங்கல்ல. இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிளப்பி விடுவாங்க. இது கட்சிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கும். அதனால அவருக்கு சீட்டு கிடைக்கிறதுல எல்லாம் வந்து பிரச்சனை இருக்கும்லாம் நான் நினைக்கல. நிச்சயமா கொடுத்துருவாங்க. ஆனா இடி என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய டெம்ப்ளேட்டுன்றதே வேற இல்லை, நம்ம தான் பார்க்குறோம் நிறைய ஸ்டேட்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆனா என்ன, அதுதான் பார்க்கணும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் எவிடன்ஸோட தான் வந்து இடி ப்ரொசீட் பண்றாங்கன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ பல நம்பர்ஸ் வந்து சொல்றாங்கல்ல, 888 கோடி, 1000 சொச்சம் கோடி, 2300 கோடி அப்படின்ட்டு. எதை வச்சு இந்த நம்பர் சொல்றாங்க? ஏன்னா பணி வளங்கள்ல ஒரு ஆளுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி லஞ்சம் வாங்கி தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுல 888 கோடி வருது. மற்ற 2 நம்பர்ஸை எந்த கணக்கில் சேர்க்கறது, எப்படி சொல்றாங்க? அதாவது லீக்கான டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, 7.5% 10%. வாங்குறது ஒரு 5-10 இப்படி ரவுண்டா இருந்துட்டு போகலாம். 7.5 எதுக்கு இழுத்து ஒண்ணும், அதான் எனக்கு ரொம்ப தமாஷா இருந்தது. அது என்ன 7.5%, அட்லீஸ்ட் ஒரு 8%னா கூட ஓகே. 7.5 வந்து ரொம்ப டேஞ்சரான நம்பர் இல்லையா? நம்ம கூட சொல்லுவோம் 7.5 இழுத்து விட்டான் பாரு அப்படின்னு. ஸோ அது ஒன்று. நீங்க அந்த பழைய வீடியோலாம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த வீடியோ? அரசியல்வாதிகள் பேட்டி கொடுத்த வீடியோ. அதில் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், பேர் வேணாம, அவர் என்ன சொன்னார், பாருங்க நாங்கள்லாம் ஒன்றும் வாங்காமலாம் ஒன்றும் இல்லை, கான்ட்ராக்டு டெண்டர்னா வாங்க தான் செய்வோம், இவங்க என்னங்க இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு அதிமுக ஆட்சியை பற்றி ஒருத்தருக்கு வர சொன்னார். அதனால வாங்கலைன்றதெல்லாம் இங்கே கிடையாது, புரியுதுங்களா? உலகத்துக்கே தெரியும். அது பகிரங்கமாக பேட்டியில் சொன்ன விஷயம். அது ஏதோ சும்மா வந்து யாரோ 2 பேர் பேசிட்டு 30,000 கோடி 40,000 கோடின்னு சொல்லி அதை யாரோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு அது எந்தில்லை ஒந்தில்லை அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் பேட்டியில் சொன்ன விவகாரம் அது. இது உலகத்துக்கே தெரிந்த விஷயம்தான். ஆனா இப்போ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு இடி தரப்புல ஆர்கியூமெண்ட். அதைத்தான் அவங்க கோர்ட்ல சீல்டு கவர்ல குத்துருக்காங்க. அது எப்படியோ லீக் ஆயிடுச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். எத்தனையோ விஷயங்கள் லீக் ஆகுது இந்த உலகத்துல. விசாரணை கமிஷன் ரிப்போர்ட்ல இருந்து எவ்வளவு லீக் ஆனதை பார்த்துருக்கோம். அப்புறம் இது வந்து ஏன் லீக் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா? எஃப்ஐஆர் கூட தான் லீக் ஆச்சு, அந்த மாதிரி எங்கேயோ லீக் ஆயிடுச்சுன்னு விட்டுருங்களேன். அதுல இருக்கிறது உண்மையா பொய்யா, அவ்வளவுதான். அது லீக் ஆனதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. லீக் ஆனதுனால பிரச்சனை இல்ல, அந்த லீக் ஆன விஷயங்கள் நடந்ததுனால தான் பிரச்சனை. அந்த 7.5-10 அப்படின்னு நடக்கலன்னா இந்த மாதிரிலாம் வருமா? இது மாதிரிலாம் வந்து ஏதோ பேப்பரில் கணக்கு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் வேற அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் 10 ரூபா நோட்டா என்னன்னோ சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ஈடியோடைய முழு அறிக்கை வந்தால் தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் தமிழ், மறுபடியும் நான் இதான் சொல்வேன், ஈடி கிட்ட ஏதோ ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. ஓகே, சும்மா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நாங்களும் வாங்காமல்லாம் வாங்கியிருக்கோம், என்னங்க இந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வாங்குறது அப்படின்ட்டு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட அது கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த அவங்க ஏரியாவில் இந்த டெண்டர் முறையீடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதில்ல, இதுலேயுமே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அவங்க இன்னும் சுதந்திரமாக செயல்பட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட முடியுது. இப்போ இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டால் கூட அதிகாரிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை இடி இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக லாக் பண்ணாங்கன்னா அதிகாரிகளும் கூடவே சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா, எப்படி சார்? அதாவதுங்க, வழக்கமாக இந்த டெண்டர் கான்ட்ராக்ட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், அதுக்கப்புறம் கட்சி நிர்வாகிகள், அந்தந்த பகுதியில் இருக்க அந்த மாவட்ட செயலாளர் தொடங்கி கீழ்மட்டத்தில் வரைக்கும் இருக்குங்க. எந்த கான்ட்ராக்டோ அது பொறுத்து அவங்க வந்து இதில் தலையிடுவாங்க. அவங்க சொல்கிற ஆளுக்கு கொடுப்பாங்க. ஆளுங்கட்சி இதில் எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ரைட்டு உங்களுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது வந்து காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போதான் முதல் தடவையாக அதிகாரிகள் பெயர் அடிபடுகின்றது. இது வந்து பரிமாண வளர்ச்சின்னு சொல்றதா என்னன்னு தெரியல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரமே. அதுக்கப்புறம் இடி ரொம்ப சுறுசுறுப்பாக வருவாங்க. அப்போ அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்களா, என்ன மாதிரியான சம்பந்தம், என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வெளில வரத்தானே போகுது. எத்தனை நாள் முடிய வச்சுட்டு இருக்க போகிறாங்க? இப்போ அரசியல்வாதிகளுக்கு எதிரான விஷயம்னா கூட வேற, அதிகாரிகளுக்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது 2 விதத்தில். ஒன்று டிபார்ட்மெண்டலாக ப்ரொசீட் பண்ணலாம், பட் இது வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயும் ப்ரொசீட் பண்ணலாம். அந்த இடி விசாரணை போது யாரெல்லாம் கூப்பிடுறாங்க, என்னென்ன மாதிரி வருது. ஏங்க இந்த ரிப்போர்ட்டே லீக் ஆகும்போது அதிகாரிகளை விசாரணை கூப்பிடும்போது அதுவும் லீக் ஆகலாம் இல்லையா? அதிகாரிகள் சிக்கிறது இப்போதான் நடக்குதா சார், இதுக்கு முன்னாடி இல்லையா? இல்லைங்க, அதாவது பொதுவாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் மாட்டியிருக்காங்க லஞ்ச ஒழிப்பு துறையில். இல்லை, அது வந்து அரசியல் தலையீடுல வழக்கமாக வந்து இந்த மாதிரி டிவிஎஸ்சியில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளே கட்டுக்கட்டா பணத்தோட கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு நேரத்தில் இங்கெங்கெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது வேற விஷயம்.
ஆனா இந்த மாதிரி அமைச்சர்களோடு கொல்யூஷன் அதிகாரிகள் அப்படின்றது இப்பதான் நம்ம புதுசா கேள்விப்படுறோம். ஏன்னா நான் தான் சொல்லணும், எனக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெண்டர் கான்ட்ராக்ட்னா கட்சி நிர்வாகிகளுடைய தலையீடு இருக்கும். அவங்க சொல்றவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுவாங்க. அண்ட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்றவங்க கட்சி சார்புடையவர்களா இருப்பாங்க. அதுலயே வந்து எதிர்கட்சினால ரைட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் குத்துரு அப்படின்வாங்க. அதனாலதான் அந்த மாமூல் வாழ்க்கை அது தடையில்லாமல் நடைபெறும் அப்படின்னு. சம்பளத்தை விட கிம்பளம் இல்லப்பா, மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மழை பெய்ததால்னு சொல்றாங்கல்ல. அப்ப நான் மழை இல்லைன்னா மாமூல் கொட்டுதுன்னு அர்த்தமா? அப்படி எடுத்துக்கங்க. நீங்க ஏன் தப்பா நினைச்சுக்கிறீங்க? பட் இந்த தடவை அந்த அதிகாரிகளுடைய நேரடி தலையீடு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, குற்றச்சாட்டுன்னு தான் நான் சொல்வேன். அது இப்போ ஒரு ஆச்சரியமா இருக்கு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல இது அந்த ஊழலுடைய அடுத்த கட்டம்னு தான் சொல்வேன் நான். அப்டேட். ஏன்னா கட்சிக்காரங்களோட இருந்தது இப்ப அதிகாரிகள் மட்டத்திலையும் பரவிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க. சோ இதுக்காகவாது இடி விசாரணை அப்படின்றது சரியாக நடைபெற வேண்டும். எல்லாமே அந்த எஃப்ஐஆர்ல தான் இருக்குன்னு நான் சொல்றேன். சார், இப்போ அதிகாரிகள் இதுக்குள்ள வர்றது, இந்த மாதிரியான ஊழல் கேஸ்க்குள்ள வர்றது அப்படிங்கிறது 21க்கு முன்னாடி இல்ல, 21க்கு அப்புறம் தான் இருக்கு. இல்லைங்க, அதிகாரிகள் சம்பந்தப்படுவது அப்படின்றது அப்பப்ப நடந்திருக்குங்க. அது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் கூப்பிட்டு பொதுவா தமிழகத்துல இல்லை, பொதுவாகவே நாடு முழுக்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் என்ன பண்ணுவாரு, கூப்பிட்டு நம்மளு இவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷனை மாத்திட்டு வா அப்படின்வாங்க. சில பேர் இல்லைங்க முடியாது அப்படின்வாங்க. அப்போ உடனே அவங்கள தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் போடுறது, அப்புறம் அதுக்கு சொல்றதை கேட்டு செய்கிற மாதிரி ஆணை கொண்டு போகிறது, அது மாதிரி கண்டிஷனை மாற்றுறது, இப்படித்தான் நடக்கும். அப்போது எல்லாமே அமைச்சர் சொல்வாரு, இவங்க அது மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நாடு முழுக்க அந்த ஊழல் அப்படின்றது, அந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது இருந்தது. பட் இப்போ இவங்க சொல்ற குற்றச்சாட்டு வித்தியாசமா இருக்கு. அதனால தான் அந்த விசாரணை முடிவில் என்ன விதமான ஆதாரங்கள் வருதோ அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். பட் குற்றச்சாட்டு அப்படின்றது ரொம்பவே அபாயகரமானதாக இருக்கிறது. அவ்வளவுதான் நான் சொல்வேன். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தமிழ்.